வித்யார்த்தி ஷிவ் பகவானுடைய மகாவாக்கியம் தேதி 23/4/2025 मीठे बच्चे अब नाटक पूरा होता है वापस घर जाना है இனிமையான குழந்தைகளே இப்போது நாடகம் முடிவடைகின்றது வீடு திரும்ப வேண்டும் கலியுக் அந்த் கே பாத் फिर सत्युग रिपीट होगा கலியுக முடிவிற்கு பின்பாக பிறகு சத்யுகம் மீண்டும் நடைபெறும் ये राज सभी को समझाओ இந்த ரகசியத்தை அனைவருக்கும் புரிய வையுங்கள் கேள்வி आत्मा पाठ बजाते बजाते तक गई है थकावट का मुख्य कारण क्या है ஆத்மா நடிப்பை நடித்து நடித்து களைப்படைந்து விட்டது களைப்பிற்கான முக்கிய காரணம் என்ன பதில் बहुत भक्ति की है अनेक मंदिर बनाए पैसा खर्च किया धक्का खाते खाते सतो प्रधान आत्मा तमो प्रधान बन गई நிறைய பக்தி செஞ்சிருக்கீங்க அநேக கோயில் கட்டியிருக்கீங்க நிறைய பணத்தையும் செலவு பண்ணிருக்கீங்க அலைஞ்சு திரிஞ்சு சதோ பிரதானமான ஆத்மா தமோ பிரதானம் ஆகிவிட்டது தமோ பிரதான் ஹோனேக்கே காரன் ஹி துக்கு ஹுயி தமோ பிரதானமான காரணத்தினாலதான் துக்கமும் ஏற்பட்டது ஜப் கிசி பாத் சே கோய் தங் ஹோத்தா ஹே தப் தக்காவட் ஹோத்தி ஹே எப்போ ஏதாவது ஒரு விஷயத்தினால அந்த தொந்தரவாகிறாங்களோ அப்பதான் அவங்களுக்கு களைப்பு வருகின்றது அபி பாபா ஆயேஹே சப் தக்காவட் மிட்டானே இப்போ பாபா வந்திருப்பதே அனைத்து களைப்பையும் நீக்குவதற்காக ஓம் சாந்தி ரூஹானி பாப் பெட் பச்சோं को समझाते हैं ஆன்மீக தந்தை குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார் உன்கா நாம் கியா ஹே அவரோட பேர் என்ன शिव शिवन यहाँ जो बैठे हैं तो बच्चों को अच्छी रीति याद रहना चाहिए இங்கே பாபா முன்னாடி இருக்கிற குழந்தைங்களுக்கு நல்ல முறையில இது நினைவுல இருக்கணும் नाटक जब पूरा होने पर होता है तो सभी एक्टर्स समझते हैं कि हमारा पाठ अब पूरा होता है நாடகம் எப்போ முடிவடைய இருக்குதோ அப்ப எல்லா நடிகர்களுக்கும் தெரியும் இப்போ நாடகம் முடிய போகுது அப் ஜானா ஹே கர் இப்போ வீட்டுக்கு போகணும் तुम बच्चों को भी बाप ने अभी समझ दी है ये समझ और कोई में नहीं है குழந்தைங்களாகிய உங்களுக்கு கூட பாபா இப்ப அறிவு கொடுத்திருக்கிறாரு இந்த புரிதல் வேற யாருக்கும் கிடையாது अब नाटक पूरा होता है इसे मनुष्य समझ लेते हैं कि प्रलय होती है இப்ப நாடகம்தான் முடிய போகுது இதத்தான் மனிதர்கள் என்ன புரிஞ்சுட்டாங்களா பிரளயம் வரப்போகுதுன்னு புரிஞ்சுட்டாங்க புராணி துனியா கத்தம் ஹோ தோ பக்தி பி கத்தம் ஹோ பழைய உலகம் முடிய போதுன்னா பக்தியும் முடிஞ்சிடும் ஏக் பாப் கோ ஹி யாத் கர்னா சாஹியே ஜிசே விக்ரம் வினாஷ் ஹோத்தே ஹே ஒரு பாபாவை தான் நினைவு செய்யணும் அதுலதான் விக்ரமங்கள் அழியுது விக்ரம் வினாஷ் ஹோனேக்கு और कोई उपाय नहीं है விக்ரமத்தை அழிக்கிறதுக்கு வேற உபாயமே கிடையாது கீதா மே பி மன்மனா பவ அக்ஷர் ஹே கீதையில கூட மன்மனா பவ என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு பரந்து அர்த்த कोई समझ न सके ஆனா அர்த்தம் யாருக்கும் தெரியறதில்ல तुम जानते हो जब कलाएं कम होती है तब फूलों का बगीचा मुरझा जाता है உங்களுக்கு தெரியும் எப்போ கலைகள் குறைகின்றதோ அப்போது பூந்தோட்டம் வாடி போயிடுது அபி தும் பன்தே ஹோ கார்டன் ஆஃப் ஃப்ளவர் இப்போ நீங்க என்ன ஆயிட்டு இருக்கீங்க அந்த தோட்டத்துல இருக்கிற மலர்கள் ஆயிட்டு இருக்கீங்க सत्युग गार्डन है तो कैसा सुंदर है फिर धीरे धीरे कला कम होती जाती है சத்யுகம் தோட்டமா பூந்தோட்டமா இருந்தப்ப எவ்வளோ அழகா இருந்தது ஆனா கொஞ்சம் கொஞ்சமா கலைகள் குறைவடைகிறது पहले पहले तो मुख्य बात समझा नहीं है हमारा बाप कौन है जिससे वर्षा पाना है முதல்ல முக்கிய விஷயத்தை புரிய வைக்கணும் நம்முடைய தந்தை யாரு அதாவது யாரிடமிருந்து நாம் ஆஸ்தியை அடைய இருக்கிறோம் கிரகஸ்த விவகார் மே பி ரேத்தே பாப் கேத்தே ஸ்டடி கரோ குடும்ப வாழ்க்கையில இருந்தாலும் பாபா என்ன சொல்றாரு நீங்க குடும்பத்துல இருந்துட்டே இந்த படிப்பை படிங்க ऐसा नहीं कहते कि சன்னியாசியோं के माफिक घर बार छोड़ो பாபா அப்படி சொல்றதில்ல சன்னியாசிகளை போல நீங்க வீடு வாசலெல்லாம் விட்டுடுங்கன்னு சொல்றதில்ல ये है ही राजयोग ये प्रवृत्ति मार्ग है இதுவே ராஜயோகம் இது இல்லற மார்க்கம் बाहर से जो विजिटर आदि आते हैं उनको तो अच्छे अच्छे स्थान दिखाते हैं
गरीब आदि कैसे गंध में रहे पड़े वो थोड़े ही दिखाते हैं. பாபா சொல்றாங்க, வெளிநாட்டுல இருந்து யாராவது விசிட்டர்ஸ் வர்றாங்க நம்ம நாட்டுக்குன்னா அவங்களுக்கு அழகழகான இடங்களா தான் காட்டுவாங்க. ஏழைகள் எப்படி அழுக்கல வாழ்ந்துட்டு இருக்காங்கங்கிறத காட்ட மாட்டாங்க. ये तो है ही नरक, परंतु उनमें भी फर्क तो बहुत है ना. பார்க்க போனா இந்த உலகமே நரகம். ஆனா இந்த நரகத்திலையும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. சாக்குக்கார் லோக் கஹா ரேத்தே ஹே, கரீப் கஹா ரேத்தே ஹே. செல்வந்தர்கள் எங்க வாழ்றாங்க, ஏழைகள் எங்க வாழ்றாங்க? கர்மோ கா ஹிசாப் ஹே நா. இதெல்லாமே கர்மத்தின் கணக்குதான் அல்லவா? ये मधुबन है जैसे कि तुम ब्राह्मणों का एक गांव. இந்த மதுபன் என்பது பிராமணர்களாகிய உங்களுடைய ஒரு ஊர். யஹா कोई शूद्र को ले आएंगे तो वो वाइब्रेशन खराब करेगा. இங்க போய் நீங்க शूद्रர்களை கூட்டிட்டு வந்தீங்கன்னா அவங்க வைப்ரேஷனே கெடுத்துருவாங்க. तुम बच्चों के चलन भी बहुत रॉयल चाहिए. குழந்தைங்களாகிய உங்க நடத்தையும் ரொம்ப ராயலா இருக்கணும். ஏஹே துமாரா அலௌகிக் கர். இது உங்களுடைய அலௌகிகமான வீடு. லௌகிக், பரலௌகிக் और फिर अलौकिक. லௌகிகம், பரலௌகிகம் மற்றும் அலௌகிகம். नई बात है ना. இது புது விஷயம் தானே. भक्ति मार्ग में कभी ब्रह्मा को याद नहीं करते. ब्रह्मा बाबा किसको कहने आता ही नहीं है. பக்தி மார்க்கத்துல யாரும் பிரம்மாவை நினைக்கிறதே இல்ல. பிரம்மா பாபான்னு சொல்றது கூட யாருக்கும் வராது. यहाँ जब आकर बैठते हो तो इन बातों में रमन करना चाहिए. பாபா சொல்றாங்க, எப்போ நீங்க இங்க வர்றீங்களோ அப்ப பாபா சொன்ன விஷயங்களே உங்க புத்தியில என்ன பண்ணணும், சிந்தனை பண்ணிட்டே இருக்கணும். சாந்திதாம் சுக்குதாம்கோ யாது கர்த்தேரோ. சாந்திதாமம் சுகதாமத்தை நினைச்சிட்டே இருங்க. தில் சே பூச்சோ ஹம்கோ கியா யாது படுத்தாய். உள்ளத்தை கேளுங்க, என்னுடைய நினைவுல என்ன இருக்குது, என்ன என்னோட நினைவுக்கு வருது. அகர் பாப் கி யாத் நெய்யே தோ ஜரூர் புத்தி கஹா பட்டக்தியே. ஒருவேளை உங்களுக்கு பாபாவுடைய நினைவு இல்ல அப்படின்னாலே புத்தி எங்கேயோ வெளியில அலைஞ்சிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். अच्छा बाप की याद नहीं ठहरती है तो चक्कर का सिमरन करो तो भी खुशी चढ़े. நல்லது, பாபாவோட நினைவு வரமாட்டுதா, பரவாயில்ல, சக்கரத்தையாவது சிந்தனை பண்ணுங்க, அப்போ உங்களுக்கு குஷி அதிகரிக்கும். अच्छा நல்லது. धारणेக்கான சாரம், सदा हर्षित रहने के लिए बुद्धि में पढ़ाई और पढ़ाने वाले बाप की याद रहे. புத்தியில படிப்பு மற்றும் கற்றுத்தருபவரின் நினைவு இருக்க வேண்டும். காத்தே பீத்தே சப் காம் கர்த்தே படாய் பர் பூரா தியான் தேன. சாப்பிட்டாலும் குடித்தாலும் அனைத்து காரியங்களை செய்தாலும் படிப்பின் மீது முழு கவனம் இருக்க வேண்டும். 2வது பாயிண்ட், பாப் தாதா கி தில் பர் சட்னே கே லியே ஸ்ரீமத் பர் போத்தோ கோ ஆப் சமான் பனானே கி சர்வீஸ் கர்னி ஹே. பாபாவின் உள்ளத்தில் இடம் பிடிப்பதற்காக ஸ்ரீமத் படி அநேகரை தனக்கு சமமாக்கும் சேவை செய்ய வேண்டும். கிசி கோ பி தங்கு நை கர்னா ஹே. யாருக்கும் தொல்லை கொடுக்க கூடாது. பாபா வரதான் கொடுக்கறாங்க, அஷரீரி பன்கே இன்ஜெக்ஷன் துவாரா மன் கோ கண்ட்ரோல் கர்னே வாலே ஏகாக்கிர சித் பவ. அஷரீரி நிலையினுடைய இன்ஜெக்ஷன் மூலமாக மனதை கட்டுப்படுத்தக்கூடிய ஏகாக்கிர சித் பவ. जैसे आजकल अगर कोई कंट्रोल में नहीं आता है, बहुत तंग करता है, उछलता है या पागल हो जाता है, तो उनको ऐसा इंजेक्शन लगा देते जो शांत हो जाए. எப்படி இன்றைய நாட்கள்ல யாரையாவது கண்ட்ரோல் பண்ண முடியல, ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க, ரொம்ப பொங்கி எழுறாங்க, அல்லது மனநிலை சரியில்லாதவங்க ஆயிட்டா கூட அவங்க சாந்தமாகணும்னா इंजेक्शन போடுறாங்க. ऐसे अगर संकल्प शक्ति आपके कंट्रोल में नहीं आती तो அஷரீரிப்பன் கா இன்ஜெக்ஷன் லகா தோ. அது போல உங்க சங்கல்ப சக்தி உங்க கண்ட்ரோல்ல வரலன்னா அஷரீரி நிலையினுடைய இன்ஜெக்ஷன் போடுங்க. फिर संकल्प शक्ति व्यर्थ नहीं उछले. அப்புறம் சங்கல்ப சக்தி அதுக்கப்புறம் என்னாகாது, உங்களுக்கு வீணா பொங்கி வராது. சகஜ் ஏகாக்கரச்சித் ஓஜாய். சகஜமா நீங்க ஏகாக்கரச்சித் ஆயிடலாம், உங்க சித்தம் ஒருமுகமாகிவிடும். लेकिन यदि बुद्धि की लगाम बाप को देकर फिर ले लेते हो तो मन व्यर्थ की मेहनत में डाल देता है. ஆனா புத்தி என்ற கடிவாளத்தை பாபாட்ட கொடுத்துட்டு திரும்பி வாங்கிட்டீங்கன்னா மனம் வீணானதினுடைய உழைப்புல உங்களை கொண்டு போய் விட்டுடும். அவ்வியர்த்த கி மேனத் சே சூட்டு ஜாவோ. இப்போ வீணானதுக்காக உழைக்கிறதுல இருந்து விடுபட்டுருங்க. ஸ்லோகன், अपने पूर्व स्वरूप को स्मृति में रख सर्व आत्माओं पर रहम करो. தன்னுடைய பூர்வ சொரூபத்தை நினைவில் கொண்டு வந்து அனைத்து ஆத்மாக்கள் மீதும்
கருணை காட்டுங்கள். அவ்யக்த சமிக்கை எப்படி ஷரீரம் மற்றும் ஆத்மா இரண்டும் கம்பைண்டாக இருந்து கர்மத்தை செய்கின்றது, அதேபோல் கர்மா மற்றும் யோகா இரண்டும் கம்பைண்டாக இருக்க வேண்டும். கர்மா செய்து கொண்டு நினைவை மறக்கக்கூடாது மற்றும் நினைவில் இருந்து கர்மத்தையும் மறந்துவிடக்கூடாது. ஏனென்றால் உங்களுடைய பட்டமே என்ன? கர்ம யோகி. கர்மா செய்தே நினைவில் இருப்பவர்கள் சதா ஞாரா மற்றும் பியாராவாக இருப்பார்கள், லேசாகவும் இருப்பார்கள். நாலேஜ்ஃபுல் என்பதன் கூடவே பவர்ஃபுல் நிலையிலும் இருங்கள். நாலேஜ்ஃபுல் மற்றும் பவர்ஃபுல் இந்த இரண்டு நிலைகளும் கம்பைண்டாக இருக்கும்போதுதான் ஸ்தாபனைக்கான காரியம் தீவிரமான வேகத்தில் நடைபெறும். அச்சா. ஓம் சாந்தி.